ராஜபக்சே அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது அமைச்சராக இருந்தவர் இன்று பல விடயங்களை குறித்த செய்திகளை பேசியிருக்கின்றார். அதிலே அந்த இறுதிக்கட்ட போரில் நடந்த விடயங்கள் என்ன, அமெரிக்கா என்ன விதமான செயல்பாடுகளை எடுத்தது, அதனால் இயக்கத்திற்கு என்ன பின்விளைவு ஏற்பட்டது, அமெரிக்கா அந்த செயல்பாடுகளை எடுக்கவில்லை என்றால் இலங்கை இராணுவம் வெற்றி பெறுவதே மிகப்பெரிய கடினமாக இருந்திருக்கும் போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகளை அந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல சிவசங்கர மேனன் அந்த சூழலில் என்னென்ன கருத்துக்களை பதிவிட்டார், சிறிது நேரம் நீங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் என்று அவர் கேட்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன போன்ற பல செய்திகளை அவர் மனம் திறந்து பேசியிருக்கின்றார். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிஜம். அந்த அமைச்சர் குறிப்பிட்ட செய்திகள் என்ன, அதில் அந்த இறுதிக்கட்ட போரில் அமெரிக்கா நடந்து கொண்ட விதம் என்ன, சிவசங்கர மேனன் நடந்து கொண்ட விதம் என்ன போன்றவற்றை மிக தெளிவாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். முதலில் இறுதிக்கட்ட போர் நடைபெற்று அந்த செய்திகளை பல ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன. அப்படி பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சிலர் குறிப்பிடுவது என்னவென்றால், அமெரிக்கா ஒரு கப்பலை நிறுத்தி வைத்திருந்தது, தேசிய தலைவரை காப்பாற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா அதற்கான முயற்சிகளை எடுத்தது என்கின்ற விடயத்தை பலர் பதிவு செய்திருக்கின்றார்கள். நாமும் இதுவரை அதைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் இலங்கை அந்த இராணுவத்தில் இருந்த ஒரு சிலர் உண்மைகளை அவர்களால் மறைத்து வைக்க முடியாமல் அந்த உண்மைகளை வெளியே சொல்லிவிடுகிறார். அப்படித்தான் சரத் பொன்சேகா சமீப காலங்களாக பல விடயங்களை குறித்து பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் என்னென்ன கோமாளி கூத்துக்களை எல்லாம் செய்திருந்தார்கள் என்கின்ற விடயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. தற்பொழுது அதுபோன்றுதான் ஒரு அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. அந்த அமைச்சர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இரட்டை கோபுரம் தாக்குதல் நடைபெற்ற விடயம் அறிந்த ஒன்று. அமெரிக்காவில் இந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் நடைபெற்ற அந்த விடயத்தின் பின்னணியில் அந்த குறிப்பிட்ட அமைப்பிற்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் உதவி செய்திருந்தார்கள் என்பதாக அமெரிக்கா சந்தேகப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா உறுதியாக இருந்தது. அதன் வெளிப்பாடாக இயக்கத்தை சிதைக்க வேண்டுமென்றால் இயக்கத்தின் கடல் அமைப்புகளை சிதைக்க வேண்டும். கடல் அமைப்புகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அவைகளை சிதைத்தால் மட்டும்தான் இயக்கத்தை நாம் சிதைத்துவிட்டு வெற்றியை பெற முடியும் என்று அமெரிக்கா நினைத்தது. அதன் அடிப்படையில் இயக்கத்திற்கு எங்கிருந்தெல்லாம் ஆயுதங்கள் வருகின்றதோ அந்த ஆயுதங்களை தடுப்பதற்கான முயற்சிகளை இலங்கைக்கு கற்றுக் கொடுத்தது அமெரிக்கா. அதன் அடிப்படையில் இலங்கை இயக்கத்திற்கு வந்த ஆயுதங்களை கொண்டு வந்த கப்பல்களை தடுத்து நிறுத்தி அவைகளை தங்கள் கைவசம் எடுத்து கொண்டு விட்டது. அதுபோல அமெரிக்கா மிக தெளிவாக திட்டமிட்டு எந்த கோணத்தில் நீங்கள் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இலங்கைக்கு கற்றுக் கொடுத்ததின் வெளிப்பாடாகத்தான் இலங்கை இந்த வெற்றியை பெறுவதற்கான ஒரு களம் அமைந்தது. இல்லை என்றால் இலங்கை இன்று வரை அந்த போரை தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இயக்கத்தை சார்ந்தவர்கள் மிக லகுவாக அவர்கள் அந்த தோல்வி, அதாவது அவர்கள் அந்த வெற்றி இலக்கை விட்டு வெளியேறக்கூடிய களம் அமைந்திருக்கிறது போன்ற பல தகவல்களை இந்த அமைச்சர் இப்பொழுது எடுத்து வைக்கின்றார். அதுபோல இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியும் அவர் குறிப்பிடுகின்றார். இது பரவலாக முன்பே எல்லோரும் பேசிய ஒரு செய்திதான். சிவசங்கரன் மேனன் அவர்களை மையப்படுத்திய செய்தி. சிவசங்கரன் மேனன் அவர்கள் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது, எனவே இந்த தேர்தல் முடியும் வரை நீங்கள் அமைதி காத்து கொள்ளுங்கள், அதன் பின்பு நீங்கள் இயக்கத்தையும் தமிழ் மக்களையும் சரி ஒட்டுமொத்தமாக அழித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வென்றுவிடும் என்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் தோல்வியை சந்தித்துவிடும், பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை பெற்றுவிட்டால் இந்த போர் நிறுத்தத்திற்கான களம் அமைந்துவிடும் என்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள் என்பதும். ஆனால் தேர்தல் முடிவு வேறு விதமாக அமைந்துவிட்டது. தேர்தலுக்கு முன்பு சிவசங்கர மேனன் இலங்கை அரசிடம் கேட்டுக்கொண்டது,
இப்பொழுது நீங்கள் தாக்குதலை நடத்திவிடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் தாக்குதலை நடத்திவிட்டால் எங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நீங்கள் தாக்கிக் கொண்டே இருங்கள், ஆனால் அளிக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுக்காதீர்கள் என்று அறிவித்திருந்தார். தேர்தல் வெற்றி காங்கிரஸ் பக்கம் திரும்பியதுடன் நீங்கள் இப்பொழுது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரையுமே ஒட்டுமொத்தமாக அழித்து விடுங்கள் என்று சிவசங்கர மேனன் குறிப்பிட்டார். அதன் பின்புதான் எங்களுடைய கடுமையான தாக்குதல் அமைந்தது என்று குறிப்பிடுகிறார். இது இந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம். இதற்கு யாரும் மறுப்போ எதிர்ப்போ எதுவுமே பதிவு செய்யவில்லை. அப்படியென்றால் இயக்கம் செயல்பட்டுவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிக தெளிவாக இருந்தது என்கின்ற விடயம் மிக அழகாக அந்த அமைச்சரால் சொல்லப்படுகிறது. அப்படி அமெரிக்கா உதவி செய்யவில்லை என்றால் இலங்கை இராணுவம் வெற்றியை பெற்றிருக்காது என்று அந்த அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றால், அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக பல நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த அழிப்பு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது என்பதை பலர் சொல்வது உண்மை என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்தது சிவசங்கர மேனன். அப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல காட்டிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் முதலில் என்பதை சிவசங்கரனுடைய அந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் வெற்றி பெற்ற மறுநிமிடமே இவர்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை சிவசங்கர மேனன் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால், திட்டமிட்டு ஒரு அரசியல் காய் நகர்த்தலை தமிழர்கள் மீது எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இப்பொழுது காலம் கடந்தும் அவைகளை குறித்து வருகின்ற செய்திகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது அந்த அமைச்சர் இந்த விடயங்களை குறித்த செய்திகளை அவர் சொல்லாமல் விட்டிருந்தால் அமெரிக்காவின் பல நகர்வுகள் வெளியே தெரியாமல் போய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்குமோ என்கின்ற ஒரு கேள்விகள் எழும்புகின்றன. இப்பொழுது நமல் ராஜபக்சே போன்றவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் தோல்வியை தழுவிவிட்டார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய செயல்பாட்டை மட்டும்தான் நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இப்பொழுது இந்த அமைச்சர் சொல்லக்கூடிய விடயங்கள் எதிர்மறையாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இயக்கம் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இயக்கத்தின் கடல் அமைப்புகள் சிதைக்கப்பட்டன. அதன் பின்பு இயக்கத்தையும் சிதைத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்கின்ற விடயம் பரம ரகசியமாகவே இந்த இறுதிக்கட்ட போரை மையப்படுத்திய செய்தியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.